அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சுக்குமல்லி காப்பி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோங்க. இந்த சுக்குமல்லி காப்பி நான் 2 விதமா செஞ்சிருக்கிறேங்க. பால் சேர்க்காத சுக்குமல்லி காப்பி, பால் சேர்த்த சுக்குமல்லி காப்பின்னு நான் 2 விதமா செஞ்சிருக்கிறேங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் வரமல்லி எடுத்திருக்கிறேங்க. 20 கிராம் சுக்கு எடுத்திருக்கிறேன். 10 ஏலக்காய், கருப்பட்டி எடுத்திருக்கிறேங்க. இந்த கருப்பட்டிக்கு பதிலாங்க நீங்க சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இல்ல வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்லங்க இந்த மல்லி, சுக்கு, ஏலக்காய் அந்த 3ஐயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பேன் சூடாயிருச்சுங்க. இப்ப மல்லி சேர்த்துக்கலாம். மல்லியை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த ஏலக்காயை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சுங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. சுக்கங்க இது மாதிரி கொஞ்சம் இடிச்சு போட்டுக்கலாங்க. அப்ப அரைப்படுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப இடிச்சு எடுத்துட்டேங்க. இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இதெல்லாம் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரிங்க நல்லா பொடியா அரைச்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரிங்க கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க. 50 கிராம் மல்லி எடுத்திருக்கேங்க. இதுல ஒரு 10 காஃபி வைக்கலாங்க. இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்ப தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. நான் இடிச்சு வச்சிருக்கிறேன் கருப்பட்டி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. இப்ப அடுத்ததாங்க நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற சுக்குமல்லி பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்ப இதுலங்க தேவைப்பட்டா நீங்க காப்பி தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையில்லைன்னா விட்டுலாங்க. காப்பி தூள் சேர்த்தாலும் நல்ல டேஸ்டா தாங்க இருக்கும். சுக்குமல்லி காப்பியை வடிகட்டிக்கலாங்க. பால் சேர்த்தாம ரெடி பண்ண சுக்குமல்லி காப்பி தயாராயிடுச்சுங்க. அடுத்ததாங்க பால்ல சுக்குமல்லி காப்பி எப்படி போடுறதுன்னு பாக்கலாங்க. நான் ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கிட்டேங்க. இப்ப நான் பனங்கள் கண்டு சேர்த்து சுக்குமல்லி காப்பி வைக்க போறேங்க. இந்த பனங்கள் கண்டை நல்லா இடிச்சு பொடியா எடுத்துக்குங்க. அப்பதான் சீக்கிரம் கரையுங்க தண்ணியில. பால் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. இப்ப இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்ப ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்ப தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. பொடி பண்ணி வச்சிருக்கிற பனங்கள் கண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததாங்க சுக்குமல்லி தூளை சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாங்க காஃபி தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டுங்க. இப்ப
டிக்காஷன் நல்லா கொதி வந்துருச்சுங்க. இதை வடிகட்டிக்கலாம். பால் சேர்த்துக்குங்க. இது நல்லா ஆத்திக்கலாங்க. பாலும் காஃபி தூளும் சேர்த்து ரெடி பண்ண சுக்குமல்லி காஃபி தயாராயிடுச்சுங்க. ஜலதோஷம், காய்ச்சல், தலைவலி, அஜீரண கோளாறு இருக்கிறவங்க இந்த சுக்குமல்லி காப்பியை எடுத்துக்கிட்டா உடனே கியூர் ஆயிருங்க. அதே போல த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களும் இந்த சுக்குமல்லி காப்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஃபெக்ஷன் கியூர் ஆயிருங்க. நான் 2 விதமா சுக்குமல்லி காப்பி செஞ்சிருக்கிறேங்க. ரெண்டுமே நல்லா டேஸ்டா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.